புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஸ்ரீகாகுளம், காக்கிநாடா, நெல்லூர், விசாகப்பட்டினம், அனகாப்பள்ளி, கோனசீமா மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதில் விசாகப்பட்டினத்தில் பெய்த கனமழை காரணமாக மல்காபுரம் காவல் நிலையம் அருகே ஒரு சுவர் இடிந்து விழுந்தது. மேலும் கடல் கொந்தளிப்பாக மாறியதால் விசாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடி படகுகள் நங்கூரமிட்டுள்ளன. மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் நெல்லூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் வடிகால்கள் நிரம்பி வழிகின்றன. அத்துடன் மோன்தா புயலால் தேசிய பேரிடர் மீட்பு படை ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு, சத்தீஸ்கர் மற்றும் புதுச்சேரி ஆகிய கடலோர மாவட்டங்களில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் 25 குழுக்களை முன்கூட்டியே நிறுத்தியுள்ளது. தேவைப்பட்டால் உடனடியாக பயன்படுத்துவதற்காக மொத்தம் 20 கூடுதல் குழுக்களை முக்கியமான இடங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒவ்வொரு குழுவிலும் படகுகள், தேவையான உபகரணங்கள், தகவல் தொடர்பு உபகரணங்கள் மற்றும் பிற சிறப்பு மீட்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோன்தா புயல் ஆந்திராவில் கரையை கடக்கும் சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மோன்தா புயல் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நேற்று காலை முதலே தொடர் கனமழை பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் பரவலாக கனமழையும் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக 800 பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவாகியிருக்கிறது. இத்தகைய சூழலில் புயல் வடக்கு பகுதியில் காக்கிநாடாவை நோக்கி நகருவதன் காரணமாக சென்னையில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.